அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைவது தொடர்பாக புதுச்சேரி தற்காலிக சபாநாயகரும் அமைச்சர் ஆனந்தும் மேடையில் மாறி மாறி குற்றம் சாட்டினர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் பிக்கில் பால் மைதானம் திறப்பு விழாவில் தமிழக அமைச்சர் ஆனந்தும் புதுச்சேரி தற்காலிக சபாநாயகரும் அதிமுக எம்எல்ஏவுமான அன்பழகனும் கலந்து கொண்டனர். அப்போது முதலில் மேடையில் அன்பழகன் வேறு கட்சியில் இருப்பவர்களை மனமாற்றாமல் இருக்க வேண்டும் என கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆனந்த், நீங்கள் ஒழுங்காக வைத்திருந்தால் அவர்கள் ஏன் இன்னொரு இடத்திற்கு வருகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். ஒரு மேடையில் இருவரும் மாறி மாறி குற்றம் சாட்டியது அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக திமுக எம்பி ஆர் ராசா மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் குறித்து ஒருமையில் பேசியதாக பெரம்பலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அம்மாபாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவரான ராசா மணிகண்டன் என்பவர் அளித்த புகாரில் ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர் ராசாவின் இந்த பேச்சு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தாவேக்காவின் 55 நாட்கள் ஆட்சியை எதிர்க்கட்சிகளால் குறை சொல்ல முடியவில்லை என்றும் போராட்டம் கூட நடத்த முடியாத சூழல் இருப்பதாகவும் அமைச்சர் சரத்குமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் அமைச்சர் சரத்குமார், முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் சரத்குமார், மொத்த மதுராந்தகம் தொகுதி மக்களையும் மரகதம் குமரவேல் தாவேக்காவில் இணைத்து விடுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறினார். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இணைப்பு விழா, இன்னைக்கு ஒரு 1500 பேரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட டேட்டுக்கு சொல்லியிருந்தாங்க, 7000 பேர் இணைக்கிறோம் தம்பி, நீங்க கட்டாயம் வரணும்னு. நீங்க 7000 பேர்லக்கா மொத்த மதுராந்தகம் தொகுதி மக்களையும் இணைச்சிருவீங்கன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி அமைஞ்சு 55 நாட்கள் மேல ஆகுது. என்ன பண்றதுனே தெரியல. மாற்று கட்சிக்கு என்ன விஷயத்தை எடுத்து இவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, எப்படி குறை சொல்றது. பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு பாமக தலைவர் அன்புமணி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜானகி அம்மையார் முதுமை மற்றும் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். 5 தலைமுறை இசை கலைஞர்களுடன் இணைந்து பாடல்களை பாடிய அவர் இசை ரசிகர்களின் செவிகள் வழியாக இதயங்களில் நுழைந்தவர் எனவும், அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் எரிமலைகளையும் இழக வைக்கக்கூடியவை எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். திருவாரூரில் சட்டவிரோதமாக மண் எடுக்கப்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மன்னார்குடி, துளசேந்திரபுரம், கண்ணாரப்பேட்டை வடக்கு ஏரியில் வண்டல் மண் எடுப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதியை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமாக மண் எடுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதை தட்டி கேட்ட இளைஞர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும், இந்த சட்டவிரோத செயல்களுக்கு காவல்துறையும் அரசு துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கின்றனரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து மண் திருட்டை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், இளைஞர்கள் மீது பதியப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். எத்தனை அணிகள் ஒன்று திரண்டாலும் பாஜக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடந்த பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதைப் போல கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். கரூர் கூட்டத்திற்கு 12 மணிக்கு பதிலாக இரவு 7 மணிக்கு வந்த முதலமைச்சர் விஜய்தான் அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். இந்திய நாட்டை பொறுத்த மட்டிலும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார்கள்.
யாரும் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு முறையான ஆட்கள் இல்லை. ஆகவே பயந்து போய் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் மற்றபடி உள்ள கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஓரணியில் திரள வேண்டும் சொன்னார். நீங்க எத்தனை அணியில வேணாலும் திரண்டு போகலாம், ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க. ஓணம் பண்டிகையையொட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே வாரம் இருமுறை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து கொல்லம் செல்லும் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 11:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை 4:20 மணிக்கு கொல்லம் சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல கொல்லத்திலிருந்து சென்னை செல்லும் சென்ட்ரல் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் கொல்லத்திலிருந்து மாலை 6:45க்கு புறப்பட்டு மறுநாள் பகல் 11:35 மணிக்கு சென்னை வந்தடையும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை புழல் அருகே ஜேசிபி இயந்திரத்தின் பெல்ட் அருந்து ராட்சத இரும்பு தகடுகள் வீழ்ந்ததில் 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். புழல் அடுத்த காவாங்கரை கண்ணப்பசாமி நகரை சேர்ந்த மென்பொருள் நிறுவன ஊழியர் விக்னேஷ் தனது 3 வயது மகன் ஷாருக் ஈஸ்வரனுடன் பேக்கரிக்கு சென்றார். தொடர்ந்து இருவரும் சாலையில் நடந்து சென்றனர். அதே நேரம் அப்பகுதியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக ராட்சத தொட்டி மற்றும் ராட்சத குழாய் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது கிரேனில் இருந்த ரோப் அருந்து ராட்சத இரும்பு தகடு அவ்வழியாக நடந்து வந்த 3 வயது குழந்தை மீது விழுந்தது. தந்தை நூலிழையில் உயிர் தப்பிய நிலையில் படுகாயமடைந்த 3 வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக துணை திட்ட மேலாளர் முத்துக்குமார், மேற்பார்வையாளர் வெங்கடேசன், ஜேசிபி ஆபரேட்டர் ரமேஷ் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான ரயில் பாதையில் காலை 10:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதையடுத்து கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படும் 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக தாம்பரம், பெருங்கடத்தூர், பல்லாவரம் ஆகிய ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பயணிகளின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, அரக்கோணம், திருமால்பூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சித்தா, ஆயுர்வேதம் உள்ளிட்ட 5 இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் என இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை தெரிவித்துள்ளது. இது குறித்துள்ள செய்திக்குறிப்பில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி உள்ளிட்ட பட்ட படிப்புகளுக்கு 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை இணையத்தில் நாளை தொடங்கி வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற உள்ளதால் விண்ணப்பிக்கும் போது நீட் தேர்வு அனுமதி சீட்டு எண்ணை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாதது சரியான அணுகுமுறை அல்ல என தமிழக ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். சென்னை அருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் 59வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாம் கற்ற கல்வி நமக்காக மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் பயன்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் என கூறினார். தேசிய கல்விக் கொள்கை நமது கல்வியை காலனித்துவ சிந்தனையிலிருந்து விடுவிக்கும் ஒரு முக்கியமான முயற்சி என அவர் பேசினார். தமிழ்நாட்டில் நீட் பயிற்சி வகுப்புகள் மூலம் ஆண்டுதோறும் 5000 கோடி ரூபாய் வசூலிக்கப்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நீட் தேர்வு பயத்தால் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவி கோபிகாவின் இல்லத்திற்கு சென்று மாணிக்கம் தாக்கூர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு உயிரிழப்புகள் குறித்து நாடு முழுவதும் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்று ஆதங்கம் தெரிவித்தார். மானியங்களை பொறுத்தமட்டிலும் இந்த நீட் என்பது நிறுத்தப்பட வேண்டியது. இதை எதிர்த்து மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து நீட்டை நடத்துவதற்கு காரணமே இதில் இருக்கின்ற பெரிய
கோச்சிங் சென்டர் மாஃபியாவுடைய படம் தான். கோச்சிங் சென்டருடைய மாஃபியாவுடைய படம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் 5000 கோடி ரூபாய் வரைக்கும் கோச்சிங் சென்டருக்காக மட்டும் செலவழிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஏறக்குறைய 4 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய நிலை இருக்கு. இது மிகப்பெரிய அநியாயம். சாமானிய ஏழை நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பே இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கார்ட்டல். இதை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் சென்னை ECRல் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலில் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வெகு நேரமாக சிக்கி தவித்தது. சென்னையிலிருந்து ECR சாலை வழியாக மாமல்லபுரத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் அக்கரை சிக்னல் அருகே வழக்கத்தை விட திடீரென கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சாலையில் வாகனங்கள் வெகு தூரத்திற்கு அணிவகுத்து சென்ற நிலையில் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது. மேலும் ஆமை வேகத்தில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளியில் குடும்ப தகராறு காரணமாக இருதரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூவிருந்தவள்ளியை சேர்ந்த கார்த்தி மாதவன் வீட்டிற்கு தாவேக்காவை சேர்ந்த நாராயணன் மற்றும் அவரது நண்பர்கள் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டில் இருந்த பெண்கள் அவதூறாக பேசிய நிலையில் வாக்குவாதம் முற்றி இருதரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் நாராயணன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார்த்தி மாதவன் தரப்பில் இருந்து 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.